வணக்கம். மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன். இன்னைக்கு 4வது நாள் பூஜை. காலையில் மஞ்சள் நீராட்டத்தோட சிறப்புற நடந்துச்சு. இப்போ மகாமுனி பூஜை நடக்க போகுது. இந்த மகாமுனி பூஜை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாசாணியம்மன் மகாமுனிக்கு நடத்துகிற பூஜை. அதாவது 364 நாளும் மகாமுனிதே மாசாணியம்மனுக்கு காவலாக இருந்து மாசாணியம்மன் செய்கிற வேலையை செய்வார். இன்னைக்கு ஒரு நாள் மாசாணியம்மன் மகாமுனியை கௌரவிக்கும். அந்த கௌரவிக்கிறதுல தான் இந்த மாசாணியம்மன் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அந்த பூஜை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னா அப்படின்னு சொன்னால், குழந்தை இல்லாதவங்களுக்கு மகாமுனி சாதம் கொடுப்பாரு. அந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அடுத்த ஆண்டு குழந்தை பேரோடதே வந்திருப்பாங்க. திருமணமாகாதவங்களுக்கு மாலை கொடுப்பாரு. அடுத்த ஆண்டு அவங்க மாலையும் கழுத்துமாதே நிற்பாங்க. இப்படி ஒவ்வொரு விதமான சிறப்புற இருக்கும். அதே மாதிரி மகாமுனி சாணளந்து கட்டின சதுரகிரி மண்டபம், முளமளந்து கட்டின மோதிரக்கால் மண்டபம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான காவலில் இருந்து அவர் பூஜை நடக்கும். அவர் பேசுகிற பேச்சு சொற்பொழிவு மாதிரி இருக்கும். அந்த பேச்சை கேட்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக பக்தர்களும் ஜனங்களும் காத்து நிற்பாங்க. அதை பார்க்குறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி மகாமுனி சிறப்புனா என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடத்துல மாலை மரியாதை போட்டு சாமி ஆடுற மாதிரி இருக்காது. ஒரு ராஜ கம்பீரமாக அவர் நடந்து அவர் பூஜை பண்ணுறது ஒரு பெரிய சிறப்பு. நன்றி, வணக்கம்.